ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மம்முட்டி சார் நடிப்பில் களம் காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். அண்ட் இந்த ட்ரைலர் வந்து 6:30க்கு ரிலீஸ் ஆச்சு. 6:30 ரிலீஸ் ஆனதுல இருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த ட்ரைலருக்கு. ஸோ மம்முட்டி சார் இருக்காங்க, விநாயகன் சார் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்தில் லீடாக நடிக்க போகிறது. அண்ட் ஆல்ரெடி அதோட போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிதின் கே ஜோஸ். இவர் வந்து நம்ம துல்கர் சல்மான் சார் வச்சு குரூப் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். சூப்பர் படம். ஒரு வில்லன் அந்த படத்தில் துல்கர் சல்மான் சார் வந்து வில்லன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். சூப்பர் படம், செம்ம த்ரில்லாக இருக்கும். போய் பாருங்கள். அதோட செகண்ட் பார்ட் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மம்முட்டி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவரோட அந்த சிபிஐ டைரி குறிப்பு அப்படின்ற படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு இவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவரோட படங்களை ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னா பிரம்மயுகமில் இவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க இந்த ட்ரைலர் பார்க்கலாம், அடுத்து பேசலாம். 3, 2, 1 go. மம்முட்டி கம்பெனி. ஓ, the venom beneath can't be suppressed forever. They Ethan. തിരുവനന്തപുരം ജില്ലയുടെ തമിഴ്നാട് അതിർത്തിയോട് ചേർന്ന് കിടക്കുന്ന കോട്ടായിക്കോണം എന്ന ഗ്രാമം. അവിടുത്തെ രണ്ട് യുവാക്കൾ തമ്മിലുള്ള നിസ്സാരമായൊരു തർക്കം അവരുടെ സുഹൃത്തുക്കൾ ഏറ്റുപിടിച്ച് വലിയൊരു വഴക്കായി മാറി. പിന്നീട് അത് നാട്ടിലെ രണ്ട് പ്രബല സമുദായങ്ങൾ തമ്മിലുള്ള ഒരു ലഹളയായി വളർന്നു. ആ വർഗീയ കലാപത്തിന്റെ തായ്വേരുകൾ തേടിച്ചെന്ന കേരള പോലീസ് പ്രത്യേക അന്വേഷണ സംഘത്തിനു മുന്നിൽ അവിചാരിതമായി തുറന്നു കിട്ടിയ ഞെട്ടിക്കുന്ന തെളിവുകളുടെ കഥ. തിരഞ്ഞ് ഒടുവിൽ തങ്ങൾ എത്തി നിൽക്കുന്നത് ഒരു മഞ്ഞുമലയുടെ അറ്റത്താണ് എന്ന് തിരിച്ചറിഞ്ഞപ്പോൾ അവർ നടത്തിയ അത്യസാധാരണമായൊരു കുറ്റാന്വേഷണത്തിന്റെ കഥ. ഇതിനൊരു അവസാനമല്ലേ സാറേ? നമ്മളായിട്ട് തന്നെ പൊക്കിയാൽ ഇത് അവസാനിക്കാനത്. വിനായകൻ സാറേ, അമർ ഇത്രയൊക്കെ ചെയ്തിട്ട് എങ്ങനെയാണ് സാറേ സമാധാനം തിരിച്ചു പോകണം? സാറേ, നമ്മൾ വിചാരിച്ചത്ര ബ്രില്യൻ്റ് അല്ലെന്നാണ് തോന്നുന്നത്. ഓക്കെ, മമ്മൂട്ടി സാർ വില്ലനാ? ഇതിങ്ങനെ പോയാൽ ശരിയാവില്ലല്ലോ ജയകൃഷ്ണൻ. ഓ, ഏറ്റവും കൂടുതൽ സുഖം കിട്ടുന്നത് എന്തിനെ കൊല്ലുമ്പോഴെന്നറിയോ? നൈസ്. ഏയ്, ഇവരുടെ ട്രേഡ് മാർക്ക് ഇത്. களம் காவல். November 27th. ஓகே, ஒரு ட்ரெய்லரில் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 seconds to 10 seconds உள்ள சில் அவுட் ஷாட்க்கு மட்டும் ஒரு 1.5 எவ்வளோ நேரம் ட்ரெய்லரு? 1 minute 50 seconds இருக்கிற ஒரு ட்ரெய்லரில் படத்தோட ஹீரோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 seconds தான் வராப்புல. அது ஒரே ஒரு ஷாட்டு. வேற லெவல். சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். அதான் த்ரில்லர் கேட்டகரி தான் இவரோட ஜிதின் கே ஜோஸோட இதுன்னு நினைக்கிறேன். ரைட்டர் வேற ஆள். ரைட்டர் வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. இவரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. யாருன்னா ஜிஷ்ணு ஸ்ரீகுமார் அப்படின்றவரும் இவரும் சேர்ந்து தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. டைரக்ட் பண்ணுறது மட்டும்தான் இவர். மியூசிக் வந்து மஜீத். செம்ம. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் எடிட்டர் வந்து பிரவீன் பிரபாகர். சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. இவரோட அந்த காதல் த கோர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து ஒரு டேரிங்கான அட்டெம்ப்ட்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரம்மயுகம் வந்துச்சு. அவுட் அண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இவர் வந்து வில்லன். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வயசில் அந்த ட்ரை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்து ரொம்ப நிதானமாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதில் சக்ஸஸ் ரேட்டும் கொடுக்குறாரு. அதுதான் வந்து வேறு லெவல். காதல் த கோரில் நீங்கள் பார்க்கணும். எதிர்பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் அவரோடது. அதை எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் கூட நடிச்சிருந்திருப்பார். பேரன்பு அப்படின்னு நம்ம ராம் சார் நினைக்கிறேன், அவரோட படத்தில் வந்து நடிச்சிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் சீன் பை சீனாக பார்த்தா கூட ஒரு மாதிரி கண்ணு கலங்கும். நீங்கள் படமாகவே பார்க்க வேணாம். ஒரு சீன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் வில்லனிசம் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம விநாயகன் சார் வந்து ஹீரோ அண்ட் மம்முட்டி சார் வந்து வில்லன். ஓ, வேறு லெவலில் இருக்கும்.
செம்மையாக இருக்கும்னு தோணுது. ஓகே, எனக்கு இந்த ட்ரைலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.